அனுபவிக்கிறது, நான் போனதுக்கு அப்புறம் நீ என் பொருளெல்லாம் வச்சுக்கன்னு எண்டு நோட் கொடுக்குறேன். எண்டு நோட்னா எனக்கு அப்புறம் யார் நீ பாத்துக்க, உன்னை லாஸ்டா ஒரு டைம் தொட்டு பாத்துக்கிறேன், லாஸ்டா ஒரு டைம் நம்ம வந்து ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு எண்டு நோட் கொடுக்குறது. இதெல்லாம் வந்து அறிவு. சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கையில கொடுக்குறது, இருக்கிறதெல்லாம் கையில கொடுத்து நீ என்னோட நீ இதை வச்சுக்க அதை வச்சுக்க, நான் போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா நல்லா பாத்துக்க இப்படின்னு ரொம்ப வெளிப்படையா தெரியாது. ஆனா யூ ஷுட் பி வெரி சென்சிட்டிவ். நம்ம காது கொடுத்து கேட்கறப்போ தெளிவா கேட்கணும். நம்ம ஆண்டனா வந்து ரொம்ப ஷார்ப் ஆயிடும். இவங்க ஏதோ சரியில்லை, சம்திங் தே ஆர் சேயிங். ஓகே, ஏன் சூசைட் பண்றாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் இஸ் சம் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். இது வந்து நம்ம வாழ்க்கையோட டைம் லைன் வச்சுக்கலாம். எல்லாரோட டைம் லைன்லயும் 2 லெவல் ஆஃப் பிரச்சனை கன்ஃபார்ம் வாழ்க்கையில. ஒண்ணு எதிர்பார்த்து வர பிரச்சனை, இன்னொன்னு எதிர்பார்க்காம வர பிரச்சனை. எதிர்பார்த்து வர பிரச்சனைனா என்ன? 10th எவ்வளவு மார்க் வாங்குற, 12th என்ன மார்க் வாங்குற, எந்த காலேஜ் போற, யார கல்யாணம் பண்ண போறோம், எத்தனை குழந்தை பத்துக்கு போற, எங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், எந்த ப்ராப்பர்ட்டி விற்க போறோம், எந்த சொத்து எவனுக்கு போக போகுது, இதெல்லாம் எதிர்பார்த்து வர பிரச்சனை. எதிர்பாராம ஒரு சில பிரச்சனை வரும். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஃபேமிலி யாராவது இறந்து போயிருது, திடீர்னு ஏதாவது திருட்டு நடக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஹவு டு இன்டர்வீன் கிரைசிஸ் அப்படின்றத நம்ம டேக் பண்ணணும். நம்ம யாரை பார்க்கணும், கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் என்னன்றது நம்ம ஓகே. சூசைட் பத்தின மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி நானும் இப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கை காமிச்சுக்கலாம். தற்கொலை பண்றது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு நினைச்சவங்க யாரெல்லாம் இருக்கியோ, அது வந்து ஒரு கோழைத்தனம் அப்படி கிடையாது. அது வந்து தவறான புரிதல். தற்கொலை பண்றது வந்து இது வந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, நான் ஏன் இருக்கேன்னு தெரியல, அதோட அறிகுறி. அது வந்து கோழைத்தனம் கிடையாது. ஒரு தடவை அவன் தற்கொலை முயற்சி பண்ணிட்டான், இல்ல ஒரு தடவை அவன் தற்கொலைன்னு சொல்லிட்டான், சாகர வரைக்கும் அவன் தற்கொலை எண்ணத்தோட தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிருக்கியா? அது வந்து தவறான புரிதல், மாத்திக்கோங்க. அப்படி கிடையாது. சூசைடல் ஐடியான்றது பெர்மனன்டான விஷயம் கிடையாது. நம்மள ஒருத்தர் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனா பிறந்து சாகர வரைக்கும் நடுவுல எப்பயாவது ஒரு தடவை ஸ்ட்ராங்கா நான் ஏன் இருக்கணும், என்னை எதுக்கு பெற்றாங்க, நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு ஒரு தடவையாவது நமக்கு அந்த எண்ணம் வந்துடும் சொல்றேன். ஆனா அதுல செயல்படாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? நான் சொல்றது இது நானா சொல்லல, ஆராய்ச்சியில தான் சொல்றேன். எவ்ரி ஹியூமன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் சீரியஸ் தாட், why I born, என்ன ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாப்ல அப்படின்ற கேள்வி வந்துரும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றப்போ சூசைடல் தாட்ஸ் வரும், லைஃப் லாங்கால இருக்காது. இட்ஸ் a phase. A suicide survivor never ever makes further attempt. ஒருத்தர் வந்து ரொம்ப சிவியரா சூசைட் அட்டெம்ப்ட் மேக் பண்ணி வாயில ஈமா கொடுத்து ஊசி ஈஸியை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு அனுபவிச்சுட்டாரு, இதுக்கப்புறம் தற்கொலை முயற்சி பண்ண மாட்டாருன்னு யாரும் நினைச்சிருக்கீங்களா? ஒரு தடவை அட்டம் பண்ணா இது பண்ண மாட்டான், பண்ணட்டும் விடு, பண்ணி பார்க்கட்டும் அப்படியே நினைச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. ஒரு தடவை அட்டம் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் a high risk fellow. இன்னொரு டைம் அட்டன் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஃபேமிலி ஹிஸ்டரியில யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா we should be very sensitive. டாக்கிங் டு ஆஸ்கிங் அபவுட் சூசைட் பண்ணி சார் அதை பேசினாங்க. நம்ம யாரையாவது தற்கொலை எண்ணத்தோட இருக்கியான்னு கேட்டா தற்கொலை எண்ணம் வந்துடும் அப்படின்னா அப்படி கிடையாது, இப்படிலாம் வராது. நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உனக்கு ஒன்ன நீயே அழிச்சுக்கணும்னு எதுவும் என்ன இருக்கா, ஒன்ன நீயே காயப்படுத்திக்கணும்னு என்ன இருக்கா, இல்ல எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்லாம் கேட்கலாம். வாயத்திலிருந்து அப்படியே கேட்கலாம். அப்படி இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு எப்போ சொல்லணுமோ சொல்லணும். எப்படி கேட்க வேண்டாம் அப்படின்னா சொல்லு ஜாகிரதையா சொல்லு. You should be very sensitive. உங்களுக்கு அப்படி தோணுதா, நீ ஆள் நல்லா இருக்க, திடீர்னு அமைதி ஆயிட்ட, உனக்கு என்ன அப்படி எண்ணங்கள் இருக்கா கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்களோ you know that how to proceed. Only people with mental illness are suicidal. மனநோயாளி மட்டும்தான் சாவான், இல்ல சாகரன் கூட மனநோயாளி கிடையவே கிடையாது. தவறான புரிதல். எல்லாருக்கும் தற்கொலை எண்ணங்கள் வரலாம். சிலர் நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. வறுமை ரீதியா வரலாம், ஃபேமிலி சண்டைனால வரலாம், வேலை கிடைக்கலன்றதுனால வரலாம். அதனால தற்கொலை எண்ணன்றது வந்து மனநோயாளி வரும், இவங்களுக்கு வரும், ஆம்பளையாளுக்கு வரும், பொம்பளையாளுக்கு வரும், அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் வரும். வந்தா எப்படி சமாளிக்கணும்ன்றது தெரியும். ஓகே. சூசைட் இஸ் a hereditary, it runs in families. அவங்க குடும்பத்தில் எப்படி கொண்டாடுங்க, அவங்க வீட்டுல ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, அவங்க வீட்டுல யாரும் செத்துக்கிறாங்க. தொத்து நோய் கிடையாது தற்கொலை எண்ணன்றது. குடும்பம் விட்டு குடும்பம்லாம் பரவாது. ஒரு குடும்பத்துல பண்ணாங்கன்னா தொடர்ச்சியா பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அதனால தற்கொலை எண்ணங்கள் யாராவது பண்ணிருக்காங்க, ஃபேமிலியில பண்ணிருக்காங்கன்னா ரிஸ்க் இருக்கு, கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள், எங்க அப்பாவுக்கு சொட்டை இருக்கு, எனக்கும் சொட்டை வரணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கும் சுகர் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபேமிலியில யாராவது தற்கொலை எண்ணம் பண்ணி இறந்துட்டாங்கன்னா நம்மளும் அப்படித்தான் சாகணும் அவசியம் இல்லை. ஓகே. And individuals with a specific personality
இவனா இவன் சாக வேண்டிய ஆளுதான், இதுவளா இப்போ இருக்கிறது செத்து போயிடலாம் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. தட் இஸ் a very wrong statement. இந்த குணாதிசயம் இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. அமைதியா இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப லீத்தலான அட்டன் பண்ணுவாங்க, தீங்குச்சி எழுதுவாங்க, திடீர்னு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ we can't predict. Most suicide happens suddenly without warning. எல்லா தற்கொலை முயற்சியும் ரொம்ப சடனா, ரொம்ப திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வார்னிங் சைன் இல்லாமலாம் நடக்காது. அப்படின்னு நம்ம நினைச்சு திடீர்னு இறந்துட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க, தடார்ல இருந்தாங்க, அப்படிலாம் ஏதாவது ஒரு அறிவியல் கொடுத்துருப்பாங்க, யார்ட்டையும் பேசாம இருந்திருப்பாங்க, டல்லா இருப்பாங்க, பெருசா விங்கெல்லாம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு அறிவியல் இருப்பாங்க, நம்ம கரெக்டா பிக் பண்ணாம இருக்கோம். இப்போ சார் ஒரு கேஸ் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் பையன், டாக்டர் பையன், அந்த பையன் வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட வந்து, நான் சார் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு சென்று போயிடுவேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம், இசிஜி கொடுக்குறோம், மெடிசன் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணியாச்சு. அகைன் நீங்க மெடினேட், அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம், எல்லாம் செய்யறோம். இத்தனைக்கு நல்லா படிக்கிறது 98%, 99%. என்ன காரணம்னு கேட்டா he has his own history, just kept his confidence. இப்போ மாடி வந்து கேள்வி he had a paraplegia. So அதனால you should be very sensitive. People who talk about suicide do not really mean it. அத பத்தி சொல்றவங்க சாக மாட்டாங்க. தற்கொலை என்ன சொல்றவங்க அதை அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு பொய்யான விஷயம். சொல்றாங்கனாலே you should be very sensitive. நம்ம வந்து ஓவர் ட்ரீட் பண்ணிடுறது நல்லது. அன்னைக்கு சொன்னா சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் கவுன்சிலரா ஒர்க் பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். மேடம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க. சார் நான் உங்ககிட்ட சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் வந்து இந்த அடுத்த மாசத்துல சாகலாம் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சொல்லுங்க. ஹலோ சார், நீங்க சும்மா சொல்லுங்க எதையாவது. நீங்க என்ன பண்றீங்க? கவுன்சிலர் தானே, சும்மா சொல்லுங்க. உட்காந்தே பேச எதுக்கலாம். நானும் உங்கள்ட்ட கவுன்சிலிங் வரேன். நீங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குறீங்க, வீட்டுல ப்ராக்டிஸ் பண்றீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், மேடம் நான் செத்து போயிடலாம் நினைக்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களை நம்பி நான் சொல்றேன், வீட்டுல மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் சொல்லிட்டேன். என்ன செய்வீங்க? சைலண்ட். எப்படி? அப்போ எனக்கு உங்களுக்கு வாய்க்க தர வேலைங்கள. ஸ்கூல் கவுன்சிலர் ஏதாவது இருக்கீங்களா? ஸ்கூல் கவுன்சிலர், ஸ்கூல் காலேஜ் நீங்களா? சிஸ்டர் தேங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சிஸ்டர், தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ஐ அம் பிளானிங் டு அட்டெம்ப்ட். ரீசன்லாம் தெரியும், பிளான், ஃபுல் பிளான், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன கிளம்புறேன்னு முடிவு பண்றேன். சைலண்ட் போடுங்க. Once the patient is suicidal, எவ்வளவு பேசினாலும் எதுவும் நடக்காது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசுவேன், மனசு விட்டு என்ன காரணம் கேட்பேன்னு சொல்றாங்க. தற்கொலை எண்ணங்கள்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், யூ ஷுட் இன்ஃபார்ம் ஹூ இஸ் த கேர்டேக்கர். அது 18+ இருந்தாலும் சரி, 18- இருந்தாலும் சரி, ஹூ இஸ் த கார்டியன். அவங்களை கூப்பிட்டு, ஐயா நான் தான் கவுன்சிலரு, நான் இதை பண்றேன், இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னன்ற விஷயத்த பார்த்துப்போம். அதெல்லாம் அப்படி இல்லைங்க, நீங்க சும்மா ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா, யூ ஷுட் இன்ஃபார்ம். நீங்க யாரு கீழே ஒர்க் பண்றீங்களோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க வேலையை போல உதவும். யூ ஷுட் இன்ஃபார்ம் த பிரின்சிபல், மேனேஜ்மெண்ட், ஓவர் இட் இஸ். சரி தட் சார், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி இருக்கு, சென்சிட்டிவா இருக்கு, வெரி குட், நீங்க கூட பண்ணிருப்பீங்க, நம்ம ஜஸ்ட் ஆஸ்கிங்.